இப்போ ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் ஒரு பொண்ணு மூல நட்சத்திரம், அதாவது ஜென்ம நட்சத்திரம்னு சொல்ல நட்சத்திரம், அந்த மூல நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு இருந்தால் பொதுவாக அது மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெருமளவில் அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் இது மிகப்பெரிய தவறு. முதல்ல மூல நட்சத்திரம் எங்கே இருந்தால் அது பாதிப்பு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறது தான் அது மிகப்பெரிய நல்லது. இப்போ ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு சொல்கிறது தான் 1வது பாவம். இப்போ இந்த லக்னம் அப்படின்னு சொன்னால் இந்த லக்னத்திலேருந்து நேர் 7ஆம் இடம்ன்றது கணவனை குறிக்கக்கூடிய பாவம். இப்போ கணவனை குறிக்கக்கூடிய பாவம்ன்றது 7ஆம் இடம். இப்போ இந்த 7ஆம் இடத்துல இருந்து தான் தந்தை, அதாவது மாமனாருடைய பாவத்தை கணக்கிடணும். அப்போ 7ஆம் இடத்தை 1ன்னு போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 இது போன்ற 9வது பாவத்தில் கேது பகவான் இருக்கணும். ஏன்னா மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான். அந்த கேது பகவான் இந்த பாவத்தில் இருந்தால் அது சிறு பாதிப்பை கொடுக்கும். இது சிறு பாதிப்பை கொடுக்கும். அப்போ லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்றது பொண்ணுடைய ஜாதகத்தில் ராசியை குறிக்கும். அதான் ஜென்ம நட்சத்திரம்ன்றது. அப்போ தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி 9ஆம், அதாவது பொண்ணுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து அது கணவனோட ஸ்தானத்துக்கு 9ஆம் பாவத்தை குறிக்கும். அந்த 3ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தால் அது சிறு பாதிப்பை கொடுக்கும். அப்போ முதல்ல இதுதான் உணர்ந்துக்கணும். அப்படி பொண்ணுடைய ஜாதகத்துல 3ஆம் இடத்துல கேது இல்லைன்னா இது எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. ரைட்டுங்களா? முதல்ல இதை நீங்க உணர்ந்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு மூல நட்சத்திரம்னு சொல்லிட்டு நிறைய விதத்துல திருமண வாழ்க்கையில பெண்களுடைய வாழ்க்கை திருமண தடை ஏற்பட்டு காலதாமதம் ஏற்பட்டு நிறைய விதத்துல ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதனால அனைவரும் இது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பதிவு. நான் இதுக்குண்டான நிவர்த்தி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி.